இந்த பதில் சில பேருக்கு நான் சொல்லணும். ரொம்ப நாள் அமைதியாக இருந்துட்டேன். ஸோ இன்னைக்கு வந்து சில குறிப்பிட்ட நபர்களுக்கு நான் இந்த விளக்கம் கொடுக்கலான்னு ஆசைப்படுறேன். கண்டிப்பாக இந்த பதில் வந்து ஒருவேளை உங்களை காயப்படுத்திருச்சுன்னா அதை மன்னிச்சிருங்க. பட் இருந்தாலும் இதை நான் சொல்லியே ஆகணும். ஏன்னா ரொம்ப நாள் வந்து இந்த கேள்வி வந்துக்கிட்டே இருக்கு. இதுக்கு நான் பதில் கொடுத்தே ஆகணும். ஓகே, சில பேர் சொல்லியிருக்காங்க என்னன்னா வந்து எப்போ பார்த்தாலும் டிக்டாக் திறந்தாலும் இல்லை யூடியூப் திறந்தாலே என்னோட முகம் வந்தாலே எப்போ பார்த்தாலும் இவன் கடைசி காலம் பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்கான். கடைசி காலம், உலகம் அழிய போகுது, இதே தான் தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்கான். வேற பேசுறதுக்கு விஷயம் இல்லையா அப்படின்னு சில பேர் என்கிட்ட கேட்டிருக்காங்க. என் நண்பர் என்கிட்ட கேட்டிருக்காங்க, பேசுறதுக்கு வேற விஷயம் இல்லை, இயேசு கிறிஸ்து பற்றி இது மட்டும்தான் பேசணுமா? நிறைய விஷயங்கள் இருக்கு அவரை பற்றி. ஏன் எப்போ பார்த்தாலும் பயம் கொடுக்குற மாதிரி உலகம் அழிய போகுது, கடைசி காலம், இதே தான் டாபிக் பேசிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு என்கிட்ட சொல்லியிருக்காங்க. எனக்கும் புரியுது, ஏன்னா என்னோட வீடியோ முக்கால்வாசி அதுதான். பட் அவங்களுக்கு நான் பதில் கொடுக்கணுமே. ஸோ ஆண்டவர்கிட்ட கேட்டேன், ஆண்டவரே என்ன பதில் கொடுக்கலாம், நீங்கள் என்கிட்ட சொல்லுங்கள். ஏன்னா இந்த புஷ் கொடுக்கறது ஆண்டவர். நானே யோசித்து இது நான் பேசலை. ஆண்டவர் புஷ் கொடுக்கறதுனால தான் இந்த கடைசி காலத்தை பற்றி நான் பேசுகிறேன். ஸோ ஆண்டவர்கிட்டே பதில் கேட்குறேன், ஆண்டவரே என்ன பதில் சொல்கிறது? ஆண்டவர் எனக்கு பதில் கொடுத்தார். ஓகே, பைபிள் வேதத்தில் ஆண்டவர் வார்த்தை மூலிமா எனக்கு வந்து நிறைய விஷயம் சொன்னார். அது நான் உங்ககிட்ட இங்கே நான் சொல்கிறேன். என்ன பதில், ஏன் நான் கடைசி காலத்தை பற்றி பேசுகிறேன். ஓகே, பைபிளில் மொத கடைசி காலத்தை பற்றி இல்லை பரலோக ராஜ்யத்தை பற்றி மொத பேசின நபர் ஜான் த பேப்டிஸ்ட். ஓகே, இயேசுக்கு முன்பு அவர் தான் வந்து வண்ணாந்தரத்தில் கத்திக்கிட்டு இருந்தார். ஓகே, இயேசு கிறிஸ்து வரப்போகிறாரு, பரலோக ராஜ்யம் வரப்போகுது. அவர் தான் நம்ம படிக்கிறோம் மேத்யூ 3வது அதிகாரம் 2வது வசனத்தில். அதே போல இயேசு கிறிஸ்து வரும்போது, ஓகே, இயேசு கிறிஸ்து வரும்போது மேத்யூ 4வது அதிகாரம் 17 நம்ம வாசிக்கும் போது, when Jesus began his ministry, அவர் ஊழியத்தை ஆரம்பிக்கும் போது அவரோட முதல் செய்தியே மனம் திரும்புங்க, பரலோக ராஜ்யம் சீக்கிரம் வரப்போகுது. நீங்க படிச்சிருப்பீங்க. பைபிள்ல நிறைய இடத்துல இயேசு கிறிஸ்து அவரே இதை பத்தி பேசியிருக்கிறார். அவரு தான் முத சத்தத்தை கொடுத்தது. அவரு தான் முத குரலை கொடுத்தது. என்னன்னா, உலகம் அழிய போது, பரலோக ராஜ்யம் வரப்போகுது. அப்படி மனம் திரும்புங்கன்னு அவரு தான் நிறைய பேசினார். இப்ப நான் பேசுறேன்னா அது நான் யோசிச்சு பேசுறேன். இயேசு கிறிஸ்து ஆரம்பிச்சாரு, இப்ப நம்ம தொடர்ந்து அது செய்யறோம். ஸோ அதனால தான் வந்து இந்த கடைசி காலத்தை பத்தி நான் பேசுறேன். புரியுதுங்களா? இன்னொரு விஷயம் வந்து சில பேர் சொன்னாங்க, இயேசு கிறிஸ்து வந்து அன்பு தானே, ஏன் நீங்க அன்பை பத்தி போதிக்க மாட்டீங்க, கீழ்ப்படிதல் பத்தி போதிக்க மாட்டீங்க, இல்ல எப்படி பாவத்திலிருந்து விலகிறது, இதெல்லாம் ஏன் போதிக்க மாட்டீங்க? எப்ப பார்த்தாலும் இந்த கடைசி காலம், இந்த புக் ஆஃப் ரெவலேஷன், இது மட்டும் தான் பேசுறீங்க. ஸோ அது அப்படி பேசுற நிறைய பேர் வெளியே இருக்காங்க. இயேசு கிறிஸ்து அன்பை பத்தி பேசுறதும், இயேசு கிறிஸ்துக்கு எப்படி கீழ்ப்படுகிறதும், குடும்பத்தை எப்படி வழி நடத்துறதும், சோஷியல் மீடியா பத்தி, ஃபோனை எவ்வளோ நேரம் யூஸ் பண்றது, ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய பேர் இருக்காங்க பேசுறதுக்கு. என்னோட டியூட்டி, என்னோட புஷ் ஆண்டவர் கொடுக்கறது வந்து இந்த ரெவல்யூஷன் தான். இது நான் படித்து நிறைய ஆண்டவர் கற்றுக் கொடுத்து அது நான் சில பேர்கிட்ட ஷேர் பண்ணுறேன். அதுவும் சில பேருக்கு பிடிக்கல. ஏன் இதெல்லாம் பேசுறீங்க அப்படி? இயேசு கிறிஸ்து பூமிக்கு வந்து சுகம் கொடுத்தாரு, உண்மை. குருடனுக்கு பார்வை கொடுத்தாரு, சப்பானியை நடக்க வச்சாரு, ஓகே, செத்தவனை எழுப்பினாரு. இதுக்காக மட்டும் இயேசு கிறிஸ்து வரல. அது நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த சுகம் கொடுக்கறது, சப்பானிய நடக்க வைக்கிறது, இதுக்காக மட்டும் இயேசு கிறிஸ்து வரலன்னு நீங்க விளங்கிக்கணும். ஏன்னா இயேசு கிறிஸ்து when he began his ministry,
அவர் த கிங்டம் ஆஃப் காட் இஸ் கம்மிங் தான் அவர் சொல்றார். த கிங்டம் ஆஃப் காட் இஸ் நியர். மனம் திரும்புங்க அப்படின்னா அவரே நிறைய வாட்டி இது சொல்லியிருக்கிறார். மனம் திரும்புங்க, பரலோக ராஜ்யம் வரப்போகுது. அந்த பரலோக ராஜ்யம் வரும்போது இந்த கடைசி காலம் நடக்கும். நடந்ததுக்கு அப்புறம் தான் பரலோக ராஜ்யமே வரும். ஸோ இயேசு கிறிஸ்து தான் முதல் நபர் இது பேசுறது. ஒருவேளை உங்களுக்கு ஏன் இதெல்லாம் பேசுறாங்க அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா அந்த கேள்வி நீங்க இயேசு கிறிஸ்து கிட்ட தான் கேட்கணும். ஏன் ஆண்டவர் இதை பத்தி பேசுறீங்க அப்படி, புரியுதுங்களா? ஏன்னா நிறைய பேர் இப்ப கேட்குறாங்க இந்த மாதிரி விஷயம், ஏன் பேசுறீங்க, பேசுறது நிப்பாட்டுங்களேன் அப்படி. ஏன் கடைசி காலத்தை பத்தி பேசக்கூடாது? ஏன்னா பயமா இருக்கு சில பேருக்கு புரியல, சில பேருக்கு இப்ப எங்க நடக்க போகுது, அது இன்னும் 1000 வருஷம் கழிச்சு தான் நடக்க போகுதுன்னு சில பேர் அந்த மென்டாலிட்டியில இருக்காங்க. இல்ல, நம்மளோட உயிர் இன்னைக்கா நாளைக்கான்னு கூட தெரியல. நம்ம 2000 வருஷம் பேசுறதுல ஒன்றும் இல்லை. இன்னைக்கு நீங்க மனம் திரும்புறீங்களா? இன்னைக்கு நீங்க மனம் திரும்ப போறீங்கன்னா இன்னைக்கு நீங்க திரும்பணும். இயேசு கிறிஸ்துவ நம்ப போறீங்கன்னா இன்னைக்கு நீங்க நம்பணும். நம்மளுக்கு டைம் இல்லை. ஏன்னா ஒன்னே நம்ம அவர்கிட்ட போவோம், இல்லை அவர் நம்ம கிட்ட வருவார். ரெண்டுத்துல ஒண்ணுதான் நடக்கும். ஸோ நம்ம எப்பயுமே ஆயத்தமா இருக்கணும், எப்பயுமே ரெடியா இருக்கணும். பட் இந்த கடைசி காலத்தை பத்தி ஆண்டவர் ரெவலேஷன்ல எழுதியிருக்கிறார். அப்போஸ்தலரும் இதுதான் அவங்க இந்த இயேசு கிறிஸ்துக்கு அப்புறம் அவங்க உலகத்துக்கு எடுத்துட்டு போன செய்தியே இதுதான். இந்த மாதிரி இயேசு கிறிஸ்து ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் உலகத்தை ஜெயிச்சிட்டாரு, மீண்டும் வரப்போறாரு. இந்த செய்தி தான் வெளியாகணுச்சு. ஓகே, நம்மளும் அந்த நாளுக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கோம். தீத்துஸ் அவரோட புக்கில் 2வது அதிகாரம் 14 நினைக்கிறேன், அதுல என்ன போட்டிருக்காருன்னா, we wait for that blessed day when Jesus Christ is going to come back. ஓகே, அது நம்ம படிச்சுக்கிட்டே வரும்போது என்ன போட்டுக்குன்னா, let no man despise you. அப்படின்னா இந்த போதனை நம்ம சொல்லும் போது let no man despise you. டிஸ்பைஸ்னா என்ன அர்த்தம்? சில பேர் வருவாங்க தடுக்கிறதுக்கு, சில பேர் இந்த மாதிரி செர்மனே வேணாம், இதை பத்தி பேச வேண்டான்னு சில பேர் வருவாங்க. பட் பைபிள் என்ன போட்டிருக்கு? let no man despise you. அவங்களோட அழுத்தத்தினால நீ பேசாம இருந்துராத. அப்படிதான் அப்போஸ்தலராகிய பவுல் தீத்துஸ்க்கு பெலன் கொடுக்கிறார். அதே பெலன் தான் நம்ம பைபிள் படிக்கும் போது நம்மளுக்கு ஆவியானவர் கொடுக்கிறார். புரியுதுங்களா? ஆண்டவர் வரப்போறாரு. எல்லாத்துக்கும் என்னன்னா, ஆண்டவர் இந்த அன்பு, சமாதானம், இந்த ஸ்வீட் திங்ஸ் தான் கேட்கறதுக்கு ஆசைப்படுவாங்க. இந்த சைட்டோட கதையை யாருமே விரும்பல கேட்கறது. பட் ஆண்டவருக்கு இன்னொரு முகமும் இருக்கு. ஓகே, நியாயாதிபதி. பைபிள்ல போட்டிருக்கு, வாட்டி ஆண்டவர் பூமிக்குள்ள பெத்லஹேம்ல குழந்தையா பிறக்கும் போது ரொம்ப சாதுவா இருந்தார், ரொம்ப அமைதியா இருந்தார், ரொம்ப அன்பா இருந்தார், ரொம்ப சாதாரண மனிதன் போல இருந்தார். ஓகே, அதை பார்த்து இதுதான் இயேசு கிறிஸ்துன்னு அதுதான் இயேசு கிறிஸ்து. பட் அவருக்கு இன்னொரு முகம் இருக்கு. அதுதான் நம்ம பைபிள் முழுவதும் நம்ம படிக்கும் போது ஆண்டவருக்கும் கோபங்கள் இருக்கு, ஆண்டவருக்கும் நியாய தீர்ப்பு நாள் ஒன்று இருக்கு. வானத்தையும் பூமியும் நியாய தீர்க்க போறாரு. எல்லாமே சகல மனிதனும் நியாய தீர்க்க போறாருன்னு வேதத்துல போட்டிருக்கு. அப்ப அவர் 2வது வருகை இயேசு கிறிஸ்து சொன்னாரு, நான் போயிட்டு மறுபடியும் வரப்போறேன். ஆனா நான் மீண்டும் வரும்போது சாதுவா வரமாட்டாரு, அது மட்டும் நிச்சயம். நியாய தீர்க்க வர்றாரு, கோவத்துல வர்றாரு, சண்டைக்கு வர்றாரு, பாவத்தை எல்லாத்தையும் அழிக்க போறாரு, பாவம் செய்யற நபர்களை எல்லாத்தையும் அழிக்க போறாரு. ஓகே, அவரை பத்தி தெரியாத எல்லாத்தையும், அவர் வேண்டான்னு ஒதுக்குன எல்லா ஜனங்களையும் ஆண்டவர் நியாய தீர்க்க போறார். ஸோ அதனாலதான் இந்த கடைசி கால மெசேஜ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இட்ஸ் அ பார்ட் ஆஃப் கிறிஸ்டியன் மினிஸ்ட்ரி. இதை பத்தி பேசியே ஆகணும். ஏன்னா
ரெவலேஷன்ல எழுதியிருக்கு, blessed is the one who hears this message. அப்படின்னா நீங்களாம் பாக்கியவான்கள், நீங்களாம் கொடுத்த வச்சவங்க, இந்த மெசேஜ் உங்ககிட்டலாம் வருது அப்படின்னு நம்ம கிட்ட சொல்றாங்க. ஸோ அதனால இதை பத்தி பேசுறதுல நான் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, எந்த ஒரு தடுங்களும் இல்லை. பட் இருந்தாலும் சில பேர் கிறிஸ்தவங்களா இருந்து கூட அவங்களுக்கு இந்த போதனை வேணாம். ஏன்னா அவங்களுக்கு இயேசு கிறிஸ்து அந்த ஸ்வீட் அப்படி அவங்களுக்கு அப்படிதான் வேணும். இப்படி சொல்லிட்டு போங்க, இந்த பயம் கொடுக்கறதெல்லாம் வேண்டாம். நம்ம அப்படி இல்லை. இந்த ஸ்வீட் பேசுறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. ஆனா சில சத்தியங்கள், சில உண்மைகள் இயேசு கிறிஸ்து வெளிப்படுத்தினதுனால பைபிள்ல, அதனாலதான் இதை நம்ம பேசுறோம். அப்போஸ்தலர் பவுல் அவ்வளவு தைரியமா இதை பத்தி பேசினாரு, பீட்டர் அவ்வளவு தைரியமா பேசினாரு, யோவான் அவ்வளவு தைரியமா இதை பத்தி பேசினாங்க. இப்ப நம்ம பேசுறதுக்கு என்ன? ஏன் சில பேர் பயப்படுறாங்க? இல்ல சில பேர் ஏன் அது கேட்க மாட்டாங்க, உதறி தள்ளுறாங்க? பிகாஸ் they are not ready to hear the truth. ஏன்னா சில பாவங்கள் இருக்கும், இல்ல சில இந்த உலகத்தோட வாழ்க்கை அவங்களுக்கு ரொம்ப பிரியமா இருக்கலாம், இல்ல எதனால தெரியல, என்ன காரணம் தெரியல, அவங்க கிட்ட தனியா கேட்கணும். எதனால இதெல்லாம் கேட்க வேண்டான்றீங்க? ஏன்னா இது முத சொன்னதே இயேசு கிறிஸ்து தான். இயேசு கிறிஸ்துவ நம்ம நம்புறோம், ஆனா இந்த விஷயத்த நம்ம எப்படி உதறி தள்ளுறது? இதுவும் அதுவும் ஒண்ணுதானே. அவர் இதுதானே போதிக்க வந்தாரு. ஸோ இப்போ கூட நம்ம உலகத்துல பார்க்கும்போது கூட இப்ப ஈரான் சண்டைலாம் நம்ம பார்க்குறோம். இதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு பயம் வரலையா? சில பேருக்கு, எல்லாத்துக்கும் சொல்லல, சில பேருக்கு. ஏன்னா வேதத்துல இது எழுதியிருக்கு, இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் நடக்கும் போது ஆயத்தமா இருங்க, நான் வரப்போறேன் அப்படின்னு ஒரு எச்சரிக்கை ஆண்டவர் கொடுக்குறாரு. அவர் எப்போ வர போறாருன்னு நம்மளுக்கு தெரியல, அவர் பைபிள்ல சொல்லல. ஆனா இருந்தாலும் சில ஹிண்ட் கொடுத்திருக்கிறாரு, இதெல்லாம் பார்க்கும் போது ஆயத்தமா இரு. ஓகே, இது இந்த மெசேஜ் கூட சில கிறிஸ்தவங்க இந்த மெசேஜ் வேண்டான்னு சொல்லுவாங்க, பரவாயில்ல. பட் இன்னும் நிறைய பேர் இருக்கீங்களே, உங்களுக்கும் இந்த செய்தி வரணுமே. ஏன்னா இயேசு கிறிஸ்து உங்களுக்காகவும் சிலுவையில மரித்தார். உங்களையும் ஆண்டவர் பரலோக ராஜ்யத்துக்குள்ள கூட்டிட்டு போறாரு. உங்களையும் ஆண்டவர் கைவிட விரும்பலையே. அதனால எங்களோட டியூட்டி, இப்ப நான் வேதத்தை படிக்கும் போது ஒவ்வொரு நாளும் நான் தூங்கும் போது இந்த புஷ் தான் வருது, இந்த மாதிரி காரியங்கள்லாம் பேசு அப்படின்னு எனக்குள்ள யாரோ சொல்றாங்க. நானே யோசிச்சு, நான் அவ்வளோ பெரிய ஜாம்பவான் இல்லை, நானே யோசிச்சு இதெல்லாம் சொல்லலை. எனக்குள்ள ஆண்டவர் ஒரு புஷ் கொடுக்குறாரு, இதெல்லாம் பேசு அப்படின்னு. ஸோ அதனாலதான் நானும் ஏனோ தானமோ பேசக்கூடாது. நானும் வேதத்தை படிச்சு, பைபிள் ஸ்டடி அட்டென்ட் பண்ணி, நிறைய பக்கமா படிச்சு, அப்படிதான் நானும் உங்ககிட்ட நான் ஷேர் பண்றேன். ஏன்னா உங்களையும் நான் ஏமாற்றக்கூடாது, உங்களையும் நான் தப்பான போதனை பண்ணி தப்பான இது கொண்டு போகக்கூடாது. ஸோ இதுதான் என்னோட பதில். முத கடைசி காலம் பரலோக ராஜ்யம் வரப்போகுது, சீக்கிரமா வரப்போகுது அப்படின்னு நபர் சொன்னதே இயேசு கிறிஸ்து தான். அவரோட பாதையில தான் நம்ம வரோம். ஸோ சில பேருக்கு ஒருவேளை உங்களுக்கு காண்டா கூட இருக்கலாம், ஏன்னா டிக்டாக் திறந்தாலே கடைசி காலம் உலகம் அழிய போகுது அப்படின்னு உங்களுக்கு காண்டா கூட இருக்கலாம். பட் இதுதான் சத்தியம். இயேசு கிறிஸ்து இதை தான் போதிக்க வந்தாரு. அப்போஸ்தலரும் இதுதான் போதிச்சாங்க. அந்த வழியில தான் இப்ப நம்மளும் வரோம். இருக்காங்க சில பேர் நல்லதும் இந்த ஸ்வீட் பேசுறதும் சில பேர் இருக்காங்க. அவங்களோட பிரசங்கத்தையும் கேளுங்க. பட் இருந்தாலும் இந்த கடைசி காலமும் உண்மை, இந்த ஒரு ரெவலேஷனும் உண்மை. அதனாலதான் வேதத்துல அது இருக்கு. ஸோ நம்ம பயப்பட தேவையில்லை. இந்த கடைசி காலம் செய்தி அது நம்ம கேட்கும் போது நம்ம பயப்பட தேவையில்லை. ஏன்னா பைபிள்ல போட்டிருக்கு, you are blessed when you hear, you are blessed when you read about the revelation. நீங்களாம் பாக்கியவான்கள், நீங்களாம் கொடுத்து வச்சவங்க. இந்த செய்தி மற்றவங்களாம் போல உங்களுக்காக வந்துச்சு அப்படின்னு நம்மளை பார்த்து நல்ல வேலை உனக்கு வந்துருச்சுன்னு நம்மளை பாராட்டுறாரு. ஸோ we should be blessed. நல்ல வேலை ஆண்டவர் எனக்கு இந்த செய்தியெல்லாம் நீங்கள் கற்றுக் கொடுத்தீங்கன்னு we should be happy and blessed. ஸோ இதெல்லாம் பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. ஓகே,
சில பேருக்கு ஒருவேளை அந்த ஆர்வம் இருந்துச்சுன்னா, என்னடா எப்போ பார்த்தாலும் கடைசி காலம் பற்றி கூவிக்கிட்டே இருக்கான், அப்படி உங்களுக்கு ஏதாச்சும் ஆர்வம் கொஞ்சோண்டு கற்றுக்கலாமே அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா, யூடியூப் சேனல் கடைசி எக்காலம் அதுக்கு வாங்க. நம்ம மறுபடியும் அதை கண்டினியூ பண்ண போகிறோம். ஏன்னா 2 மாதம் நான் எந்த வீடியோவும் போடலை. பிகாஸ் இந்த மாதிரி சில கேள்விகள், இதுவும் ஒரு காரணம். ஓகே, மற்ற காரணங்களும் இருக்கு. பட் ஒன் ஆஃப் த ரீசன் இஸ் people are not ready to hear. பட் காலம் சமயமாக இருக்கு. The kingdom of God is very very near. ஸோ அதனால மறுபடியும் ஆரம்பிப்போம். யாருக்குமே பயப்பட தேவையில்லை. அப்போஸ்தலர்களுக்கு ஆண்டவர் கொடுத்த அந்த ஆவியில் உங்ககிட்ட நான் வந்து தொடர்ந்து நம்ம இதை பற்றி பேசுவோம். கருத்து வேறுபாடு இருந்தால் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பிரச்சனை இல்லை. பட் நம்ம இதை பற்றி பேசி ஆகணும். அண்ட் we should get ready for the coming of our Lord Jesus Christ. He is coming. நீங்கள் நம்பினாலும் சரி, நம்பாவிட்டாலும் சரி, Jesus is going to come back very very soon. ஓகே, அந்த நாளுக்காக நானும் காத்துக்கிட்டு இருக்கேன், என் குடும்பமும் காத்திருக்கு, நீங்களும் காத்துக்கிட்டு இருக்கணும். ஓகே, பயப்படாதீங்க. ஆண்டவர் உங்களை விட்டுட்டு போக மாட்டார். பட் இயேசு கிறிஸ்துவ நம்புறதுல தான் பெரிய விஷயங்கள் இருக்கு. ஓகே, எத்தனை பேருக்கு ஆர்வமாக இருக்கீங்களோ கண்டிப்பாக வாங்க. சிம்பிளாக நம்ம வந்து சில காரியத்தை பற்றி நம்ம பார்ப்போம். ஓகே, ஸோ தேங்க்யூ ஃபார் ஹியரிங். சில பேர் காயப்படுத்திட்டுன்னா மன்னிச்சிருங்க. ஓகே, சத்தியமாக பேசணும். ஓகே, எல்லாத்துக்கும் சோஸ்திரம். பேசலாம். Listen carefully. Do not waste the time right now to hear the truth that I have for you. The kingdom of heaven is at hand. Yet so many in this generation are missing it. Do not miss it.